ஹலோ! வெல்கம் பேக் டு டாரோ டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கான தலைப்பு வந்து, நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா? நீங்கள் வருத்தப்படுற மாதிரியே அவங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போனதில் வருத்தம் இருக்கா? திரும்பி வரதுக்கு ஏதாவது யோசிச்சுட்ருக்காங்களா? அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் கார்ட்ஸ் ஷஃபில் பண்ண உங்கள் பார்ட்னரை நீங்கள் மைண்டில் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சனோட வாழ்க்கையில் இப்போ கரண்ட்லி என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த கனெக்ஷன் பற்றி அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பயங்கர கஷ்டப்படுறாங்க உங்கள் பார்ட்னர் உங்களோட பேசாமல். இந்த ஒரு நோ கான்டாக்ட் பீரியட் வந்து அவங்கள ரொம்ப காயப்படுத்துது, ரொம்ப கஷ்டப்படுத்துது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. சில பேரெல்லாம் வந்து 10 மாதமாகவே ஒரு கான்டாக்ட் இல்லாமல் இருப்பீங்க. இன்னும் சில பேரெல்லாம் வந்து 10 வருஷமே ஆச்சு, ஆனாலும் அவங்கள பற்றி நான் இன்னும் நினச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுமே இந்த ரீடிங் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒன்றா 10 மாதம் அப்படி இல்லைனா 10 வருஷமே கூட இருக்கும். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் பார்ட்னருக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்குது, இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் பார்ட்னர் அதே மாதிரி இப்போது ஒரு தனிமை விரும்பியாக மாறி இருக்கிறதையுமே பார்க்க முடியுது. முக்கால்வாசி நேரம் அவங்களோட கரியர் இருக்குது அப்படின்னா கரியரை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. மற்ற எல்லா டைம்லேயுமே வந்து தனிமையை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா தனிமையில் இருக்கும்போது உங்களுடைய ஞாபகங்கள் அவங்களுக்கு நிறையா வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அப்பப்போ உங்களோட ஃபோட்டோஸ், வால்பேப்பர், ஏதாவது உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வால்பேப்பர் அல்லது ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரி கூட இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதை எடுத்து அப்பப்போ பார்த்துக்கிறது. இப்போ வாலெட்டில் வச்சுருக்காங்க உங்கள் ஃபோட்டோ, வேணால் உங்கள் ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிறது. இல்லை வந்து ஹிடன் ஃபோல்டரில் ஃபோனில் போட்டு வச்சுருக்காங்க, லேப்டாப்பில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அதை போய் ஒரு தடவை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு தனிமையில் இருக்கும்போதெல்லாம் உங்களோட ஞாபகங்கள் உங்கள் பார்ட்னருக்கு நிறையா வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். ரொம்ப தனிமையை உணர்றாங்க உங்கள் பார்ட்னர். அதான் இந்த ஒரு கை கால்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி யோசித்து பார்த்தாலும் திரும்ப காண்டாக்டில் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு இருக்குது. இது அதே மாதிரி பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுமே உங்கள் பார்ட்னர் நம்புகிறாங்க. அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எந்த ஒரு டைம்லேனும் வச்சு ப்ரே பண்ணல. எனக்கு நடத்தி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட ஒரு செகண்ட் சான்ஸ் கேட்குறாங்க. இந்த கனெக்ஷன் திரும்ப வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இந்த லேப்டாப், ஃபோன் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரொம்ப தனிமையாக இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா ஹெர்மிட் அண்ட் ஹை ப்ரீஸ்டஸ் இது ரெண்டுமே வந்து தனிமையை குறிக்கிற ஒரு கார்ட்ஸ். ஓகே, ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து அதிக நேரம் ஃபோனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸில் வர வீடியோஸ், இந்த மாதிரி லவ் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களை தான் யோசிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப கலகலப்பாக பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன் அப்படின்னா இப்போ நீங்கள் இல்லாத இந்த டைமில் இந்த நேரத்தில் உங்கள் பார்ட்னர் ரொம்ப வந்து இன்ட்ரோவர்ட்டடாக மாறிட்டாங்க. அதிகமாக யார் கூடயும் பழகிறதில்ல, பேசுகிறதில்ல. இந்த தனிமை அவங்கள ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது. ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க உங்கள் பார்ட்னர். அப்படியே கலகலன்னு இருக்கிற இடமெல்லாம் எல்லாரும் சந்தோஷப்படுத்திட்டு இருந்த உங்கள் பார்ட்னர் இப்போ ரொம்ப வந்து தனிமை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் பார்ட்னருக்கு இந்த நோ கான்டாக்ட் பயங்கரமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த நோ கான்டாக்ட் எப்போ தான் எனக்கு முடியும்? இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குமே இது பொருந்தும். எப்போ தான் நான் வந்து நேரில் அவங்கள மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவுமே இருக்கும். அதாவது 2 பேரும் வெவ்வேறு ஊரில் கூட இருப்பீங்க. ஒரு சுத்தமான கான்டாக்டே இல்லை, 0 கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் எங்களுக்குள்ளே எப்போ தான் வந்து குறையும், எப்போ தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் முடியும் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் கூட பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப அவங்கள வருத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எனர்ஜியுமே இருக்குது. அண்ட் ஒரு சில டைம் இந்த கார்டு அப்படியே
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு மெசேஜுமே கொடுக்கும். நீங்கள் தான் உங்கள் பார்ட்னரோட உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தி வேர்ல்ட் அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் தான் உங்கள் பார்ட்னரோட வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்க்க முடியுது. பாட்டம் எனர்ஜிஸ் பார்த்திங்கன்னா உங்கள் பார்ட்னர் எக்ஸ்ட்ரீம்லி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 7 பிரச்சனை இருக்குது இப்போ கரண்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 பிரச்சனையில் 8வது பிரச்சனையாக உங்களையும் யோசிச்சுட்ருக்காங்க. அதாவது வாழ்க்கையில் ஆல்ரெடி அவங்களுக்கு நிறையா தடுமாற்றம் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதோட உங்களோட நினைவுகளும் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிற ஒரு விஷயமே வந்து பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னரும் நீங்களும் இப்போ சேர முடியாமல் இருக்கிறதுக்கான பிளாக்கேஜஸ் என்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் பார்ட்னருக்குன்னு ஒரு தனியான குடும்பம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கிறது கூட பார்க்க முடியுது. ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து இது முன்னாள் காதலி, முன்னாள் காதலன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். ஸோ உங்களோட பர்சனுக்கு ஒரு குடும்பம் இருக்கலாம். அதுதான் இங்கே பிளாக்கேஜும் கூட. ஓகே, பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறதையுமே பார்க்க முடியுது. அப்படி இல்லைனா உங்களுக்கு குடும்பம் இருக்குது, இதுவும் ஒரு ஆப்ஸ்டிக்கலாக வந்து நம்ம பார்க்குறோம். சமுதாயத்துக்காக வாழ்கிறது. ஸோ உங்கள் கனெக்ஷனோட ஒரு ஆப்ஸ்டிக்கல் பார்த்திங்கன்னா சமுதாயம், சொசைட்டி என்ன நினைப்பாங்க, சமுதாயத்தை மீறி எப்படி பண்ணுறது, எல்லோரும் வந்து பேசுவாங்க, எல்லோரும் நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் இந்த கனெக்ஷன் பிரிஞ்சிருக்கிறதையுமே வந்து பார்க்க முடியுது. ஸோ சமுதாயமும் ஒரு காரணம் நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இன்னொன்று எனக்கு தோன்றது வந்து லாங் டிஸ்டன்ஸ் தான். 2 பேரும் வெவ்வேறு ஊரில் இருக்கிறது. உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கலாம், பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனாலும் அந்த குடும்பமும் ஒரு காரணம் நீங்கள் சேராமல் இருக்கிறதுக்கு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துட்டுருக்கு. ஆப்ஸ்டிக்கல் அப்படின்னே ஆப்ஸ்டிக்கலுங்கிற ஒரு கார்டே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லாங் டிஸ்டன்ஸ், இந்த மவுண்டெயின்ஸ் பார்க்குறோம். இதுவுமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸை குறிக்கிற ஒரு எனர்ஜி தான். உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் இன்னும் பெரிய ஒரு ஆப்ஸ்டிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்க்க முடியுது. வேறு ஏதாவது ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கா நீங்களும் உங்கள் பார்ட்னரும் சேர முடியாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓ, ஓகே. ஒரு மேன் இந்த ரிலேஷன்ஷிப் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஒரு மேன் தான் காரணம். அதாவது நிறைய பேர் இந்த ரீடிங் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் உமனாக இருந்தாலும் சரி, மேனாக இருந்தாலும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஃபார்வர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் சேர முடியாமல் போகிறதுக்கு காரணம் ஒரு மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இது எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆகும்னு எனக்கு தெரியல. யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா மெசேஜஸும் எல்லாருக்கும் பொருந்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிறத மறந்துட வேணாம். ஸோ பாட்டம் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். த சன், அதான் ஒரு தெளிவு அவங்களுக்கு எப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்காங்க. எனக்கு எல்லாமே வந்து குழப்பமாகவே இருக்குது, எனக்கு எப்போ தான் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் கிட்டேயோ இல்லை அவங்களோட இஷ்ட தெய்வம் கிட்டேயோ வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இந்த கனெக்ஷனில் அடுத்து என்ன தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஐ திங்க் இந்த மேன் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் நினைக்கிறேன். ஸோ இந்த தேர்ட் பர்சன் இருக்கிறதே வந்து உங்கள் பார்ட்னரோட மனசையும் சரி, உங்கள் மனசையும் ரொம்ப காயப்படுத்துதுங்கிற ஒரு எனர்ஜி நம்ம பார்க்குறோம்.
இந்த தேர்ட் பார்ட்டி உள்ளே இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது உங்கள் பார்ட்னருக்கு இருக்கிற அவங்க ஃபேமிலி அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே இன்டர்ஃபியர் ஆகி இந்த கனெக்ஷனை வந்து சேர விடாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. ஸோ வேறு என்ன மெசேஜஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன தான் நடக்கும்? 9 ஆஃப் கப்ஸ். ஸோ கொஞ்சம் இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் தனிமையாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஒரு 9 மாதத்துக்காவது வந்து 9 வாரம் அல்லது 9 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பெரிய ப்ராக்ரெஸ் இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்பில். சரி, இந்த 9 வாரம் அல்லது இந்த 9 மாதம் கழித்து ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா நீங்கள் பேசுகிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஏஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னாலே ஒரு நியூ பிகினிங். ஆனாலும் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா யார் 9 மாதம் வெயிட் பண்ணுறா இல்லையா? ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்னா இந்த டெஸ்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கடந்து வரதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து இந்த ரீடிங் கீழே டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற இந்த காமெண்ட் யூனிவர்ஸ்க்கு ஒரு சிக்னலாக இருக்கட்டும். இந்த மாதிரி 9 மாதம் ஆனாலும் சரி 9 வாரம் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டிவைன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ஒரு 9 மாதம் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம சன் கார்டு பார்க்குறோம், வேறு என்னென்ன கார்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு 9 ஆஃப் கப்ஸ் வந்ததுன்னா விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு 9 வாரம் அல்லது 9 மாதம் தனிமையாக இருந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த நியூ பிகினிங் கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. அதான் 9ங்கிற எனர்ஜி ரொம்ப வருது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹர்மிட் கார்டு இதுவும் நம்பர் 9. ஸோ இதுவும் 9, இங்கேயும் 9. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 9 வாரம் அல்லது 9 மாதம் உங்களுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு பணம் ரொம்ப முக்கியம். உமன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, மேன் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலகட்டம் வர வரைக்கும் உங்களோட கரியரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் படிப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. பாட்டம் எனர்ஜி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 ஆஃப் ஒன்ஸ், 2 10 ஆஃப் ஒன்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த சைக்கிள் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். நம்பர் 10 அப்படின்னாலே சைக்கிள், கார்மிக் சைக்கிள் முடிய போகுது, ஒரு புது கார்மிக் சைக்கிள் தொடங்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ 2 10s வந்திருக்கு. 10 10 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, உங்களுக்கு 10 10ங்கிற நம்பர் பிடிக்கும்னா 10 10 அப்படின்னு சொல்லிட்டு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பர்சனல் ரீடிங்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. என்னோடய 2 இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த 2ல் நீங்கள் எந்த ஐடிக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட ரீடிங்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஆஃபர் ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 1444 ருபீஸ்க்கு 1 hour டேரோ ப்ளஸ் ஆஸ்ட்ரோ வாய்ஸ் கால் உங்களுக்கு வந்து நவம்பர் 15 வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1999. ஸோ இப்போ வந்து நவம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு 1444 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் இந்த ரீடிங் புக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாதவங்க என்னோடய இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு இந்த 1444 ருபீஸ் ஆஃபர் உள்ள இந்த சர்வீஸ் புக் பண்ணணுன்னா அந்த சர்வீஸ் தான் உங்களுக்கு வேணுங்கிறதே இமெயில் அனுப்பிச்சு உங்களோட வாட்ஸ்அப் நம்பருமே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுவேன். இதே மாதிரி உங்களை நான் இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கிறேன். பாய்.